ரூத்தோட புத்தகம் ஒரு ப்ராஃபிட்டிக்கான புக்குங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கண்டிப்பாக போன பதிவு பார்த்தீங்கன்னா, இது என்ன ப்ராஃபிட்டிக்குன்னு பேஸ் அதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். லெட்ஸ் வெல்கம் டு எம்டி ஜெகன். ஜெகன், வெல்கம் டு த ப்ரோக்ராம். போன பதிவில் ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், இதில் வந்து ரூத் புக்கை நம்ம மாமியார் மருமகளை தாண்டி இது ஒரு ப்ராஃபிட்டிக் புக்குன்னு. இது ஏன் ஒரு தேவனுடைய வீடு கட்டுறவங்களுக்கு இந்த பேஸ், இந்த ரூத்தோட புத்தகம் புரியணும். இதுலேருந்து என்ன விஷயங்கள் அது ப்ராஃபிட்டிக்காக இருக்குன்றதை நம்ம தெளிவுபடுத்திட்டா உள்ளே போயிடலாம். நம்ம பொதுவாக தேவனுக்கு வந்து ஒரு ஹெவன்லி கிங்டம் பிளான் ஒன்று இருக்குது. ஹெவன்லி கிங்டம் பிளான். இந்த ஹெவன்லி கிங்டம் பிளான் வந்து ஒரு இடத்துலையும் மனுஷங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அதை வந்து தப்பு பண்ணுவாங்க. உதாரணமாக ஆதாம் பண்ண தப்பு தான் அடுத்த பிளான்குள்ளே வருது. ஸோ இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு கர்த்தர் அடுத்தடுத்த பிளான்ஸை வச்சுருப்பார். அந்த பிளானை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பார். தப்பு பண்ணுறது ஒரு ஆளாக இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காடோடையதான ஒரு ஓவரால் பிளான் நான் சொல்கிறேன். பைபிளில் உள்ளது தான் ஓவரால் பிளான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாள். ஃபஸ்ட்டு ஆதாமை தனியாக படைக்கிறார், அப்புறம் ஆதாம் ஏவாளை பிரிக்கிறார், அப்புறம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறாங்க, அப்புறம் விழுந்து போகிறாங்க. விழுந்து போன பிறகு இவங்களை வந்து சரி பண்ணுறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, சில பிரமாணங்களை கொடுக்குறார். நியாயப்பிரமாணம், அந்த சந்ததிகளை மனுஷனை. அப்புறம் நியாயப்பிரமாணம் ஃபெயிலியர். அப்புறம் கிரைஸ்ட் வரார். கிரைஸ்ட் வந்து இந்த சுயாதீன பிரமாணத்தை கொண்டு வரார். கொண்டு வந்து இந்த சுயாதீன பிரமாணத்தை சரியாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு சிலருக்கு ஹெவன், ஒரு சிலருக்கு நியூ ஜெருசலேம் இப்படி கொடுக்குறார். இதுதான் பைபிளுடைய ஒன்லைன், மொத்தம் ஒன்லைன். இதை நீங்கள் வந்து எப்படி படிக்கிறீங்கன்னா, ஆதியாகமத்திலேருந்து படிச்சுக்கிட்டு வரும்போது. ஆனால் காடோடைய ஆங்கிள்லேருந்து படிக்கணும். காடுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க. சர்ச்சில் நீங்கள் இங்கேருந்து காடை பார்க்குறீங்க இல்லையா? அதானே ஒரு பொதுவாக புல்பீட்டை நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ரெசன்ஸ் பார்க்குறோம். பட் காட் அங்கேருந்து நம்மளை பார்க்குறாரு. டைரக்ஷன் மாறுபடுது இல்லையா? அந்த ஆங்கிள் மாறுபடும். இங்கேருந்து பார்க்குறதுக்கும் அவர் அங்கேருந்து நம்மளை பார்க்குறதுக்கும் வித்தியாசப்படுது. அப்படின்னா இங்கேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிகிற பிளான் வேறு, அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது பார்க்குற பிளான் வேறு, அவரோட எதிர்பார்ப்பே வேறு மாதிரி இருக்குது. ஆமாம். இப்போ காட் இந்த ஓவரால் பிளானை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் காடுகிட்ட கேட்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னது ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் பைபிளில் உள்ள நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிளான். பட் காட்ஸ் பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, சகலமும் அவராலே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு காடோடைய பிளான் என்னென்னா, இந்த ஹெவன் அவர் உண்டாக்குறாரு, ஹெவன் மாதிரி இன்னொன்று உண்டாக்கணும், நியூ ஜெருசலேம். இந்த ரெண்டையும் காட் வந்து என்ன செய்கிறாரு, ஒன்றா வச்சுருக்காரு. இதை ரெண்டையும் பிரிக்கணும். பரலோகத்தை விட்டு புதிய எருசலேம் இறங்கி வந்தது. பரலோகத்தினுடைய மாடல் கிரைஸ்ட், நியூ ஜெருசலேமுடைய மாடல் என்னவா இருக்கணும், அது எப்படி இருக்கணும், இது என்ன செய்யணும், இதான் காட். இந்த பிளானை உங்களுக்கு புரியறதுக்கு தான் ஆதாம் ஏவாளியை படைக்கிறார். ஆதாம் என்பது கிரைஸ்டுக்கு அடையாளம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. முதலாம் ஆதாம், ரெண்டாம் ஆதாம். இப்போ ஆதாம் ஃபர்ஸ்ட் அவர் ஒருவராக இருந்தார், கிரைஸ்ட் ஒருத்தராக தான் இருந்தார், ஒரே காடு தான். அப்புறமா என்ன பண்ணுறாரு, ஏவாளை பிரித்தா மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ரெண்டாக பிரிக்கிறார். நியூ ஜெருசலேம் ரெண்டாக பிரிக்கிறார். ஏவாளை எப்படி வெளியே கொண்டு போய் ஆதாம் விழாவில் குத்தி செய்கிறாரோ, அதே மாதிரி கிரைஸ்டுடைய விழாவில் தான் குத்துவாங்க கல்வாரியில். அதுக்கப்புறம் சர்ச் செய்வாங்க. ஸோ கிரைஸ்ட்டு ஹெவனுடைய பிளானு, ஹெவனுடைய மாடலு. இப்போது நியூ ஜெருசலேம் வந்து சபையுடைய மாடல். இந்த அடிப்படையில் தான் நீங்கள் படிக்கணும். இப்படி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபிள் வேறு ஆங்கிளில் தெரியும், டைமென்ஷனில் தெரியும். இதுதான் காட் நமக்கு சொன்னது, சொல்லி வச்சிருக்கிறார். இந்த பேட்டர்னில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஏவாளை உருவாக்கணும்ல, உருவாக்கும் போது நடக்கிற இடையில இருக்கக்கூடியதான அந்த கான்செப்ட்ஸ், இதில் மனுஷங்க பண்ணுற மிஸ்டேக்கை காட் சரி பண்ணிக்கிட்டே வர்றாரு. இப்போது நோவாவுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்தாரு, அவர் பேழையை செஞ்சு முடிச்சிட்டாரு. பட் அதுக்கப்புறம் அவர் பையனை அவரே சபிச்சிட்டாரு. அதை அவர் செஞ்சுருக்கக்கூடாது. அவர் பையனை அவர் சபிச்சிருக்கக்கூடாது. பையன் பண்ண தப்பு தான். பட் இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க, பசங்க பண்ண தப்பு தான், ஆனால் இயேசு கிறிஸ்து மன்னிச்சாருன்னு இருக்கும். அவர் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு கரெக்ட் பண்ணுவாங்க, ஒரு தப்பு பண்ணுவாங்க. சாம்சனுக்கும் அதே மாதிரி இல்லை, சாம்சனுக்கும் அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக கொண்டு வராரு. ஆனால் அங்கே ஒரு தவறு நடக்கும். ஆபிரகாம் ஆகார கல்யாணம் பண்ணிடுவார், ஒரு மிஸ்டேக் நடந்துடும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். சூஸ் பண்ணுறாரு, சூஸிங் கரெக்டாக இருக்குது, நம்ம ஹியூமன் எலிமெண்ட் வந்துடுது, அந்த இடத்துல நுழைஞ்சிரும். இதுதான் நம்மகிட்ட இப்போ இருக்க ப்ராப்ளம். we are chosen one தான். காட்ஸ் வில்ல செய்யணும் தான் செய்வோம். ஒரு இடத்துல நம்மள்தே குழப்பம். காட் ஒரு நாளும் அவருடையதான பிளான்லையோ வில்லுலையோ
நம்மள்த இம்மி அளவு கூட கலக்க ஒத்துக்க மாட்டார். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு உள்ளே போனது வேற, நம்ம ரிலிஜியாசிட்டிக்குள்ளே போனால் மாட்டிப்போம். இன்னொரு வேர்ட் சொன்னால், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே உங்கள் ஃப்ளஷுக்கு இடம் இல்லை, ஸ்பிரிட்டுக்கும் ஃப்ளஷுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல. ஸ்பிரிட் வேற மோடு, ஆனால் நம்ம வேர்ல்டில் தான் இருக்கோம். ஆனால் வேர்ல்டில் இருந்துக்கிட்டு ஸ்பிரிட்டோட வேலையை செய்யணும். அதான் அப்போஸ்தலன் பால் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸோ இப்போ அந்த பிளானை வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாரு கூட, ஹெல்ப்பர். அந்த ஹெல்ப்பராக தான் நீங்கள் ரூத்தை பார்க்கணும். 2500 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஜென்ரேஷன் வருது. இந்த ஜென்ரேஷன் ஒரு இடத்துல வந்து டெட் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த ஜென்ரேஷன் மேலே போகாது, இவ்வளோதான் முடிஞ்சு போகுது அப்படின்னு ஆகுது. ஆகும்போது இந்த ஜென்ரேஷனை மீண்டும் உயிர்ப்பிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் இருக்கும், கம்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் இந்த இன்ஜினும் கம்பார்ட்மெண்ட்டும் சேர்ந்தாதான் இவ்வளோ ஜனங்களும் அங்கே போக முடியும். அந்த லாக் ஆகணும். அந்த நடுவில் இருக்கிற லாக் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே பிரயோஜனம். இன்ஜினும் ஆக்டிவ் தான், ஜனங்க போக ரெடி தான், ஆனால் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு லிங்க் தான் ரூத். டர்னிங் பாயிண்ட் இருக்கு, பயங்கரமான டர்னிங் பாயிண்ட். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனாக வரும்போது போவாஸ் இடத்துல வந்து எல்லாம் நின்று போகுது. போவாஸ் வயசானவர் ஆயிட்டாரு, நின்று போச்சு. இப்போ போவாஸோடைய ஜென்ரேஷனில் நகோமியோடைய ஜென்ரேஷன் இணையணும். அதுவும் 2 பேருமே பேட்டர்னே வேற. இந்த அம்மா போயிருச்சு. இதுக்கு ஒரு நோயமி தேவை, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த நகோமி போய் ரூத்தை கூட்டிட்டு வரணும், வேலைக்காரன் போய் ரெபேக்கால கூட்டிட்டு வரணும், யாக்கோபு போய் லேயால கூட்டிட்டு வரணும். அந்த வேலைக்காரனுக்கும் புரியணும், அங்கேயும் புரியணும். இவ்வளோத்தையும் சேர்ந்தாதான் ஒரு காட்ஸ் பிளான் நடக்கும். இது ஒரு கிங்டம் பிரின்சிபல். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்தியன் கிங்டமாக இருக்கட்டும், எந்த வேர்ல்ட் கிங்டமாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் பிளான் ஒன்று இருக்கும். ஆமாம். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதை எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. அது பர்டிகுலர் ஆட்கள் தான் சொல்ல முடியும். இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லாமல் அதை நிறைவேற்றணும். எல்லார்ட்டையும் சொன்னால் பிளான் இதாகிடும். ஆமாம். அந்த பிளானை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஆனால் அந்த பிளானை நிறைவேற்றணும். இப்போ யோசிச்சு பாருங்க, சுற்றி இருக்கிறவன் பிளான் தெரியாமல் வேலை செய்யணும். நகோமிக்கே அந்த பிளான் தெரியாது. அதுதான் ரூத்துக்கும் பிளான் தெரியாது. இதுதான் இன்னும் ட்விஸ்ட், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அது. அவங்க செய்யணும், ஆனால் ஒபே பண்ணி அதை செய்யணும். செஞ்சால் தான் நடக்கணும், சென்ஸ் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிற ஒரு குரூப் இருக்கு. ஆபிரகாமுக்கு தெரியும், மோசஸ்க்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு தெரியும், அந்த பிளான் தெரிஞ்சிடும். அந்த பிளான் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறவங்க ஒரு குரூப் இருக்கு, அது வேற லெவல். ஆமாம். தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணுற குரூப் இருக்கு. இப்போ சிம்சோனுக்கெல்லாம் வந்து ஆரம்பத்திலேயே தெரியும், ஆண்டவர் வந்து அவர் செப்பரேட் யூனிக் காலிங். அது இங்கே ஜான் தி பேப்டிஸ்டுக்கும் அதே மாதிரி வருது. அவர் நிற்கிறாரு. பாருங்க டிஃபரன்ஸ். ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே இந்த ஹெவன்லி கிங்டம் பிளான் ஒன்று இருக்கு, பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அப்போ ரூத்துக்கு இதை வந்து புரியுது. ஒரு இடத்துல நான் வரேன்னும் போது ஒரு போல்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ப்ராஃபட்டிக்கல்ன்ற இடத்துக்கு நம்ம எங்கே வரோம்னா, இந்த இஸ்ரேலுடையதான ஜென்ரேஷன் அதுக்கப்புறம் மூவ் ஆகாமல் ஆகணும்னா ரூத் உள்ளே வந்து போவாஸை கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய எடுத்து நகோமி மடியில் கொடுக்கணும். ஹெவன்லி பிளான். அப்பதான் இந்த இஸ்ரேலுடைய பிளான். டேவிட் வருவார். அப்பதான் வருவார். நகோமியோட ஜென்ரேஷன்ல, போவாஸோட ஜென்ரேஷன்ல டேவிட் வரணும். டேவிட் வந்தா கிரைஸ்ட் வரணும். ஏன்னா டேவிட் வந்து கிரைஸ்டோடைய கிங்டம் பண்றவர் அவர். இப்போ அப்படியே எடுத்துக்கோங்க, ஒரு 430 வருஷமா எதுவுமே இல்லாம கிரைஸ்ட் வந்து எல்லாம் ரெடி பண்றாரு. ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேலில் கிரைஸ்டோடைய பிளானை கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ காட் வந்து ரூத்தை கொண்டாந்த மாதிரி நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சை உள்ளே கொண்டாடுறாரு. இப்போ நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சு ரூத் வந்த மாதிரி வரும். உள்ளே வந்து இப்போ 2000 வருஷம் நம்ம சொல்கிறோம், காட் பார்வைக்கு 2 நாள் தான் இருக்குது. ஸோ கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த லிங்கை ஏற்படுத்தி விடுத்துட்டு ரூத் போயிடும். ஆமாம், அவங்களோட வேலை. ரூத் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரூத் பேர் இருக்காது. ஆமாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் 13ஆம் வசனத்தில் இருக்கு, 4:13. விவாகம் பண்ணினான், அவளோடு கூட இணைந்தான், ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அடுத்து 14 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூத்துங்கிற பேரே இருக்காது. அது எப்படி ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரீ 14ஆவது வசனம் 14ல ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, ஆமா இவங்க வந்துடுறாங்க, உன் சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு. அந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது அப்படின்னு இருக்கு. இங்க ரூத்தே வரல, ரூத்தே இல்ல, நகோமி வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து நகோமி தான், எல்லாமே நகோமி தான் இருப்பாங்க, ரூத்தே உள்ள வர மாட்டாங்க. ஆமா, அதோட அர்த்தம் ரூத் காணாம போயிட்டாங்க.
இது பாட்டு முடிஞ்சது. இதோடைய ப்ராஃபஸி என்னன்னா, இப்போ நம்ம நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச் உள்ளே வந்திருக்கு. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் காணாம போயிடுச்சு. அவங்களோட ஜென்ரேஷன் அற்று போயிட்டு, அதுலேருந்து திருப்பி கிரைஸ்ட் வந்து அந்த ஜென்ரேஷன் லிங்க் பண்ணுறதுக்கு நம்மளை வச்சு தான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ கிரைஸ்ட் வந்த உடனே இந்த ஜென்ரேஷன் மேலே போயிடும், நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சு மேலே போயிடும். அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச்சை பற்றி இங்கே இருக்காது, எதுவுமே இருக்காது. பூமியில் அதுக்குரியதான எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேத்யூ 1 சாப்டரில் பார்த்தீங்கன்னா ரூத் பேர் வரும், திருப்பி வரும். ஆமாம், அதோட அர்த்தம் என்னென்னா ஹெவன்லி லிங்க்ல நம்ம வந்துடுவோம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் வந்துடும், ஹெவனுடைய பிளெஸிங்ஸ்க்குள்ள நம்ம வந்துடுவோம். அதுக்கப்புறம் பூமிக்குரிய பிளெஸிங்ஸில் சர்ச் இருக்காது. 100% ஹெவன்லி பிளெஸிங்குள்ளே போயிடும், கிங்டம்குள்ளே போயிடும். இந்த புரிதல் தான் ரூத் புஸ்தகத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த ப்ராஃபட்டிக்ன்றது. இதுதான் அந்த ப்ராஃபட்டிக். இந்த புக்கு கொடுக்கப்பட்டது வெறும் ஹிஸ்ட்ரிக்காக இது கொடுக்கப்படவே இல்லை. அப்போ இந்த ப்ராஃபஸியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ரூத் என்ன செஞ்சாங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நாமளும் அந்த ரூத் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு கிரைஸ்டுக்கான ஜென்ரேஷனை உருவாக்கிட்டு போயிடுவோம் நம்ம. இதுதான் அந்த அந்த ப்ராஃபிட்டிக்கை உள்வாங்கிறது. ஆனால் நம்ம இந்த புக்கை ஒரு ஹிஸ்ட்ரி அப்படியே ரூத் வந்தாங்க, மாமியார் மருமக பிரச்சனை இப்படின்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணாங்க, ஓபேத் வந்தாங்க, அதுக்கப்புறம் டேவிட் வந்தார் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம்ல. ஆனால் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் உள்ளே வந்தது, நான் இந்த பூமிக்குள்ளே கிரைஸ்ட் என்னை செலக்ட் பண்ணது, கிரைஸ்டோடைய கிங்டமில் ஒரு செயினை லிங்க் பண்ணி விட்டுட்டு நான் போயிடணும், நான் காணாமல் போகணும். அதான் பைபிள் சொல்லுது, காணாமல் போகிறோம், நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் மறுரூபமாகி இந்த பூமியிலே இருக்க மாட்டோம். அப்போது இப்போ நீங்கள் இப்படி யோசிங்க, நான் வந்து நகோமிக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன். இப்போ ரூத்துக்கு என்ன தோணக்கூடாது, நான் என்ன குழந்தை பெற்று கொடுத்தாலும் அது நகோமி குழந்தைய தானே இருக்கும், நான் ஏன் பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன சரி வருமா? நீ வந்ததே அதுக்கு தான் வந்த. இன்னும் சொல்ல போனால் ரூத் வந்து நகோமி சொல்கிறத செய்கிறாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இன்ஸ்ட்ரக்ஷனை. நீ போவாசை போய் பார்க்கணும், என்ன செய்யணும் எல்லாமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வயசானவங்க வந்து பழைய ஜென்ரேஷன், உங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் இன்னைக்கு புது ஜென்ரேஷனில் இருக்கோம். அதாவது இந்த யங்ஸ்டர்ஸ் பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கேட்க மாட்டேங்கிறாங்க கூடியதான ஒரு ஆதங்கம் வேற இருக்குது இவங்களுக்கு. நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து ப்ராக்டிக்கல் அட்வைஸ் கொடுப்பாங்க, பட் ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனுபவம்ன்றது வேற இல்லை, அனுபவம் வேற. ரெண்டாவது, உங்களோட ப்ராக்டிக்கலுக்கும் கிங்டமுடைய சூப்பர் நேச்சுரலுக்கும் பெரும்பாலும் ஒத்து போகாது. ரெண்டுமே வேற. பிள்ளைங்க வந்து திடீர்னு உங்ககிட்ட டாடி இப்படி பண்ணுங்க டாடி அப்படின்னு சொல்லும் போது காட் உங்ககிட்ட வேற ஒன்று சொல்லியிருப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு இல்லையா, நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, டாடி நம்ம சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்க. அதனால தான் ஃபேமிலி விச் ப்ரே ஸ்டேஸ் டுகெதர்வாங்கல்ல. அப்போ டெய்லி அந்த குடும்ப ஜபம்ன்றது ஒரு வீட்டு கட்டுறதுக்கு எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆமா, அந்த ஒன்னஸ், ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ் வரணும். நிறைய வீட்டில் ஜபமே இல்லையே, சொன்னாலும் ஜபம் பண்ண மாட்டேங்கிறாங்களே. அதாவது நான் என்ன சொல்லுவேன், கணவர் வீட்டில் இல்லை, வேலைக்கு போகிறார், ஏதோ ஒன்று, இல்லை அப்ராடில் இருக்கார், இல்லை அவரோட வேலை வந்து ட்ராவல் வச்சுக்கோங்க. அப்போ வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜோம் பண்ணணும்ல, பேசிக் அது இல்லை. இங்கே பண்ணுற ப்ரேயர் தானே வெளியே அவரை காப்பாற்றும். கண்டிப்பாக அதையுமே புரிஞ்சிக்காத ஒரு குரூப் இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதான் குடும்பம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிஸே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு, அது போயிட்டே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே என்ன பிரச்சனை, இந்த ரூத்து உள்ளே வந்தபோது அவளுக்கு புரியணும், என்னை வந்து காட் ஒரு நோக்கத்தோடு உள்ளே கொண்டு வந்தார், நகோமியோடைய மடிக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் வியூ மைண்ட், நான் திருப்பி அதுதான் சொல்கிறேன், இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இன்னைக்கு உள்ள ஃபேமிலிஸுக்கு உள்ளே வரணும். ஃபேமிலிஸ் வந்து வேர்ல்ட்லி மைண்ட்லேயே தான் இருக்குது. நல்லா சம்பாதிக்கணும் அப்பா அம்மாவுக்கு, பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கணும், அப்போ தான் அவங்க ஃப்யூச்சர், அவங்க தான் அங்கே இருக்குது. இவங்க இதை எல்லாத்துக்கும் இயேசுநாதருங்கிறவரை ஊறுகாய் ஆக்கிட்டாங்க. ஓகே, நல்லா படிக்கணும், ஜோமன்ட்டு படி, நம்ம திட்டத்துக்கு அவரை யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா ஜோமன்னு, எனக்கு எம்பிஏ படிக்கணும் அல்லது பிபிஏ படிக்கணும், திட்டத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் எம்பிபிஎஸ் படிக்கணும், நீட் எழுதணும், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஜோம் பண்ணுவோம், கர்த்தருக்கு சித்தமானால் வாக்கியம் பண்ணுவார். இது என்ன கான்செப்ட் இது? உங்கள் வில்லை கொண்டு போய் அதுக்கு ப்ரெஷர் கொடுப்பீங்க, திணிக்கிறோம், அந்த வில்லுக்காக உழைப்பீங்க, அந்த வில்லுக்காக செலவு பண்ணுவீங்க. ஆனால் இது காட்ஸ் வில்லாக இருக்காது. ஆனால் சொல்லும் போது காட் கிட்ட சொல்லுவீங்க, உங்கள் வில்லாக இருந்தால் கொடுங்க. இப்போ கொடுக்கல, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து கொடுக்கல, இல்லை அவர் நல்லதுக்கே செய்கிறாரு, ஆனால் அவரையே குறை சொல்கிறோம். இப்போ என்ன, ஒரு தடவை அவர் கொடுக்கல, ஃபெயில் ஆகிட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நீட்டே எழுதுகிறோம்,
ஃபெயில் ஆகிட்டோம். 2வது தடவை எழுதுறோம், ஆண்டவர் எப்படியாவது செய்யணும். ம். 3வது தடவை எழுதுறோம், ஆண்டவர் எப்படியாவது செய்யணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்வார், அவள் வருந்தி கேட்டுக்கொண்டபடினாலே அவளுக்கு எதாவது செஞ்சு தொலைங்கன்றாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்முடைய வில்லை கொண்டு வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு, இல்லை என் மைண்டில் உள்ளதை கொண்டு வந்து நுழைச்சிட்டு, அதுக்கு காடை வந்து நான் என்ன செய்கிறேன், அவருக்கு சித்தமாக இருந்தால் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ காடை ப்ரெஷர் கொடுக்குறேன் நான். 10th என் பொண்ணு படிக்கிறா. அப்போது என்னம்மா 10th முடிக்க போகிறோம், என்னம்மா திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை எனக்கு அக்கௌண்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறா. நல்லா படிக்கிற பொண்ணு, 3வது பொண்ணு. அவள் சொல்லும் போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ உன்னோட யோசனை வச்சுக்கோமா, ஆனால் கடவுள்கிட்ட வந்து உன் யோசனையை திணிக்காத. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இது என்னோட ஆசை, ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்னு சொல்லி ஜெபி அப்படின்னேன். சரி நான் அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறா. ஸோ ஆசைகள் இருக்குது ஹியூமன்லி, ஆனால் உங்கள் சித்தம் அப்படின்னா அவருக்கு இல்லை வேற இருந்தால் அதையும் நீ எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல. நான் என் பிள்ளைகளுக்கு படிக்கும் போது எப்பயுமே சொல்லிட்டேன், எனக்கு வந்து காட் கொடுத்த ஒரு பெரிய தயவு அல்லது என்ன சொல்கிறது, ஈவு பிச்சை எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதை என் பிள்ளைகள் மேலே ஃப்யூச்சர் பிளானை வைக்க விடாமல் பண்ணிட்டாரு. எனக்கு அவங்க மேலே ஃப்யூச்சர் பிளானே கிடையாது. இப்படி பண்ணணும், இதை படிக்கணும், இப்படி வரணுங்கிற நான் யோசித்ததே கிடையாது. அவங்கள ஆண்டவருக்கு தெரியும், யோசித்ததே கிடையாது. நான் இப்படி வரணும் என்ன ஏதுன்னு சொல்லி எங்கள் வீட்டில் யோசித்து என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் யோசித்ததே கிடையாது. தெளிவாக இருக்கீங்க. தெளிவாக பிள்ளைகள் படிக்க போகும்போதே சொல்லிடுவேன், ஜோம் பண்ணிக்கங்க, கர்த்தருக்கு சித்தமானதை படிங்க, நீங்களே ஜோம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பேக் ஜோம் பண்ணுறேன், கர்த்தருக்கு சித்தமானதை படிங்க. எனக்கு வந்து உங்கள் மேலே ப்ரெஷர் கிடையாது. நீங்கள் வந்து இதுதான் படிக்கணும், அப்பாவுடைய ஆசை இது, அப்பாவுடைய கனவு இது, இதை நிறைவேற்றணும் அப்படின்றத எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றினா போதும். இன்னுமே சொல்லியிருக்கேன், நான் இருக்கணும் தெரிய மாட்டாது, ஆனால் ஏசப்பா இருப்பார், அவரை பிடிச்சிக்கங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ முதல் பிள்ளைக்கும் அப்படி தான் சொன்னேன். இப்போ 2வது சன்னுக்கும் நான் சொல்லிட்டேன், உனக்கு காட் என்ன சொல்கிறாரோ சஜஷன் சொல்கிறான், இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, உனக்கு காட் என்ன சொல்கிறாரோ அதை நீ செஞ்சுக்க. இங்கே பிரச்சனை என்ன, ஒன்று ஏன் ப்ரெஷர் கொடுக்கணும், இல்லை பேரண்ட்ஸ் ப்ரெஷர், அப்படி இல்லையா சுற்றி இருக்கிறவங்க ப்ரெஷர். இதா ஃப்யூச்சர் இதில் தான்டா இருக்குது, இப்படி தான் நான் படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஇ இன்ஜினியரிங் தான், மெக்கானிக்கல் தான், அப்போ பயங்கரம், எப்படியாவது மெக்கானிக்கல் சேர்த்துட்டா அவன் பெரிய ஆள் அவர், அப்படி இருந்த ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் உள்ள நுழைஞ்சிச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு தான் எதிர்காலங்க, கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒன்றுமே இல்லைன்னு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோபோட்டிக்ஸ் வந்துச்சு, இப்போ ஏஐ வந்துடுச்சு. இப்போ சொல்லும் போது அந்தந்த ஜென்ரேஷனில் இதான் எதிர்காலம் பாருங்க, எதிர்காலத்தில் வேற ஒன்று வருது. நான் என்ன சொல்கிறேன், எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கு, சரியா? கரெக்ட். அவர் நினைச்சாருன்னா நல்லா படிக்க வச்சு அடுத்த உங்களோட ஃபியூச்சரை தெரிஞ்சதுனால அதுக்கேற்ற மாதிரி செய்வார். நம்ம ஃபியூச்சர் இன்னைக்கு டிசைட் பண்ணுறது இல்லை, அது 6000 வருஷத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணது. அப்போ என்ன ஆகுது, இங்கே வந்து இந்த என்ன பிளானுங்கிறதையே இவங்களால புரிஞ்சிக்க முடியாமல் போய் நிறைய வீட்டில் இதான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது, இங்கே நடந்துட்டுருக்கு. அப்போ ரூத்துக்கு தெரியணும், கிளியராக தெரியுது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நான் செய்வேன். நான் ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ரூத்து வந்து ஒரு யங் லேடி, மாமியார் சொல்கிறாங்க ஒரு வயசானவரை போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. இஸ் தட் பாசிபிள்? இன்னைக்கு 1008 கேள்வி வரும். இன்னைக்கு ஒரு யங்ஸ்டரை இன்னொரு யங்ஸ்டருக்கு பெற்றோர் பார்த்தாலே பொண்ணுங்க 1000 கேள்வி கேட்குது, பையன் பொண்ணு பார்த்தா 1000 கேள்வி கேட்குறான், இல்லையா? எனக்கு இப்படி ஒரு கனவு இருக்குது, எனக்கு இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் தான் நான் பண்ணிப்பேன்னு அவங்க சொல்கிற காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, அந்த அம்மா சொல்லுது நீ போய் போவாஸை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வயசான ஒரு ஆள் போவாஸே சொல்கிறாரு, நீ வாலிபர்களுக்கு பின்னால் போகாமல் எனக்கு பின்னாடி வந்தியே அப்படிங்கிறாரு. இந்த அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், முதல்ல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்குது. 2வது தன் லைஃப் அங்கே கொண்டு போய் ஒப்படைக்கணுமே. எப்படி ஒரு வயசானவனை போய் கல்யாணம் பண்ணணும், பணக்காரனாகவே இருக்கட்டும், வயசானவனை போய் கல்யாணம் பண்ணணும், அந்த ஆளை கல்யாணம் ஏன் நான் பண்ணணும்? நான் வந்து உங்கள் பையனை கல்யாணம் பண்ணேன், உங்கள் பையன் இறந்துட்டாரு, அதே வயசில் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நியாயம் இல்லை, இது கொடுமை இல்லை. அப்போ அது வேர்ல்டியை தாண்டி ஒரு டச், ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க. அந்த சென்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது செய்யவே முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்காத சில குறைகள் அங்கே இருக்கும், என் வியூவில் ஒரு குறைகள் இருக்கும், அந்த குறை என் கண்ணுக்கு படாமல் இருக்கணும்னா எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டச் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இருக்கணும். ஆமாம், அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறை என்ன செஞ்சிடும்னா உங்கள் காட்ஸ் பிளானை செய்ய விடாமல்
உங்களை அதெல்லாம் டைவர்ட் பண்ணிட்டோம். என்ன ரொம்ப கவர்ந்த வசனம் இந்த இதில் டேர்னிங் பாயிண்ட்டை நான் பார்க்கும்போது ரூத் சாப்டர் 2:12 வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப போஸ் சொல்கிற மேட்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். தமிழ் எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். சாப்டர் 2:12 உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இவர் ஒரு ப்ராஃபிட்டிக் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு பாருங்க. எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. 100% கமிட்மெண்ட். நீ காடை நம்பிட்ட, ஸோ 100% நீ ஆசீர்வதிக்க தான் படுவ. ஆனால் காட் சொல்கிறத செய்யணும். காடை நம்புறவன் என்ன பண்ணுவான்? காட் சொல்கிறத செய்வான். பேதுரு காடை நம்பிட்டாரு, தண்ணியில் இறங்கினா இறங்கிடுவார். அவ்வளோதானே, வேலை முடிஞ்சு இல்லை. மூழ்கிறோம், நடக்கிறோம், அதெல்லாம் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். நடந்தா ஸ்தோத்திரம், மூழ்கினா தூக்குறாரு. ஆனால் காட் சொன்னார். பேதுரு நடந்தது தண்ணி மேலே கிடையாது, பேதுரு நடந்தது காட்ஸ் வேர்ட் மேலே. அதே மாதிரி வலையை எந்த பக்கம் போடுன்ட்டாரு. வலை போட்டாங்க ஃபிஷர்மேனு, வலை மீன்கள் கிடைக்குது. ஆனால் அதோட பெரிய மிராக்கிள், மீன்களை கொடுத்துட்டு இப்போ என்ன ஃபாலோ மீன்றாரு. அதாவது தானே வேணும், மீன் தானே வேணும். அதுதான் இந்த ரூத்து இப்போ சொல்கிறோம், ஒரு வயசானவரை போய் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு என்னால் முடியாத ஒரு விஷயத்தை செய்ய சொல்வது. நான் நைட்டு முழுக்க ஒரு மீனுக்காக ஆசைப்பட்டிருக்கிறேன். அந்த மீன் இப்போ 2 போட்டு நிறைய இருக்குது. நான் ஆசைப்பட்டது ஒரு போட்டில் கொஞ்சம் தான் கொடுத்துட்டாரு. 2 போட்டு நிறைய கொடுத்தாச்சு. கொடுத்தா நான் தான் சொல்கிறத விட்டுரு. இஸ்ரவேலின் செட்டைகளுக்கு மறைவாக நம்பி வந்தேன் ஆண்டவரே, உங்களை எனக்கு நன்மை தான் செய்வீங்க. ஆமாம், அந்த ஒரு 60 வயசால போய் கல்யாணம் பண்ணிக்க. என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? உங்கள் மறைவில் நீ கல்யாணம் பண்ணு சொல்கிறேன். இதேதான் ஐசாயா ஜெரமையாக்கு தொடர்ந்து ப்ராஃபிட்டிக்காக அத்தனை பேருக்கும் ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குல்ல. அந்த சாக்ரிஃபைஸ் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் இருக்கு கிங்டம்குள்ள நீங்க வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது. காட் வந்து உங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நீங்க இதை செய்வீங்கன்னு சொல்லி, அதுதான் அந்த எக்ஸாமினேஷன் சொல்றேன். அதை தாண்டினா தான் அந்த பிளெஸிங் வருது. கரெக்ட். அந்த சாக்ரிஃபைஸ் நான் பண்ண மாட்டேன், ஏன் இஷ்டப்படி தான் நான் பண்ணுவேன்னு சொல்லும் போது வேர்ல்ட்லியா, ஏன்னா எனக்கு வந்து அந்த 50 வருஷம் 60 வருஷம் நான் வாழ்றது எனக்கு முக்கியமாக படுது. இப்போ பாருங்க, ரூத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரூத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒன்றுமே தெரியாதுல்ல. இன்னைக்கு வேர்ல்டில் தமிழ்நாட்டில் பிறக்கிறவங்க தன் பிள்ளைகளுக்கு ஏன் ரூத்துன்னு பேர் வைக்கிறாங்க? மோவாப்ல எங்கேயோ பிறந்த ஒரு அம்மா, சம்மந்தமே இல்லை, நம்ம பார்க்க கூட இல்லை, நமக்கு பாட்டி கூட கிடையாது, சொந்தக்காரங்க கூட கிடையாது. எத்தனை பிள்ளைக்கு ரூத்துன்னு பேர் இருக்கு? என்ன மாதிரி நேம்? அது ப்ராஃபிட்டிக் நேம் வைக்கிறாங்க. அதுதான் அந்த சாக்ரிஃபைஸ்க்கு கிடைச்சதான பலன். ஆண்டவர் சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பண்ணிட்டாரு. இன்னைக்கு ரூத்துங்கிற பேர் நீங்க எடுக்க முடியாது. சரி, இவங்களுக்கு வைக்காமே இருக்கட்டும், மனுஷனுக்கு வைக்காமே இருக்கட்டும். இந்த புக்ல இருந்து ரூத்தை தூக்க முடியுமா உங்களால? முடியாதுல்ல. நியூ டெஸ்ட்மெண்ட்ல 1ஆம் அதிகாரத்துல ரூத் பேர் வந்துருச்சு இல்ல. டேவிட் இல்ல அப்படியே வருது. டேவிட் இல்லாட்டி கிரைஸ்டோடைய அந்த பிளான். அப்போ இவ்வளவு ப்ராஃபிட்டிக்கா இருக்கு. உங்களுடைய சாக்ரிஃபைஸ்க்கு பின்னாடி ஒரு பிளஸிங் இருக்கு. ஏன் காட் கொண்டு வந்து என்ன இங்க வச்சாரு? ஐயோ, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, என் வாழ்க்கை அமையிலையே, நான் வந்து எப்படியோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நாங்கள் சர்ச்சில் இருக்கும்போது எங்கள் சர்ச்சுக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, நான் வந்து ஒரு நடிகர் பேரை சொல்கிறாங்க, நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி, அவரை மாதிரி ஒரு கணவர் எதிர்பார்த்தேங்க, இவரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு அப்படின்னு. நடிகர் மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருந்து அந்த ஆள் எங்கெங்கேயோ ஊர் சுற்றிட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு ஒரு நல்ல கணவர் கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு நன்றி சொல்லாமல் இப்படி இன்னைக்கு இன்னும் வேலையாகவே பார்க்குறாங்க. ஆமாம், நான் வந்து பொதுவாக சொல்வேன், நான் எல்லா ஹஸ்பண்டுக்கிட்டையும் எல்லா ஒய்ஃப்கிட்டையும் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு, நமக்கு பிடிக்காத விஷயம், டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. ஆனால் அது அல்ல லைஃப். அதோட ஒரு பெருசு கிங்டம் ஒன்று இருக்குது, அது உள்ள. அதான் எங்கள் அம்மா வாழ்க்கையிலே பார்க்குறேன். சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இங்கே வராங்க, வந்து இங்கே திருமணம் பண்ணுறாங்க 74. ஆனால் அவங்க அங்கேருந்து வரல, அப்போல்லாம் கப்பல் வந்து வரலன்னா இன்னைக்கு நான் இந்த ஊழியத்தை இங்கே பண்ண முடியாது. அப்போ ஹெவன்லி பிரின்சிபல் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு தேசத்தை விட்டு வராங்க. இப்படி எடுத்துக்கோங்க, அம்மா வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணி அந்த ப்ரோக்ராமுக்கு அம்மாவுக்கு அப்புறம் ஒரு ஆள் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது இல்லையா? நீங்க அந்த ப்ரோக்ராமுக்காக தானே கேட்டீங்க. அப்போ இப்போ இவ்வளோ ப்ரோக்ராம் வருது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் பயனடைறன்னு சொல்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் எங்கேயோ இருந்திருக்கு பாருங்க பேஸ். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் இதை டச் நம்ம அந்த கிங்டம் இதுதான் அந்த லிங்க். இந்த லிங்க்ல இன்னும் சொல்ல போனால் நான் அம்மாவை பார்க்கல, ஆனால் இப்போ நான் அவங்க சீட்டில் உட்காந்து தான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா?
அப்போ இந்த லிங்கை தான் நான் சொல்ல வரேன். அதுதான் ரூத்தோட லிங்க். நம்ம யாருமே ரூத்தை பார்க்கல, பட் அந்த சீட்டில் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஈஸி. ஏதோ ஒன்று நான் இழக்கிறேன், அந்த இழப்பு எனக்கு அதை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு ஹெவன்லி பிளெஸ்ஸிங்கை கொடுக்கும். இந்த எண்ணம் வந்துருச்சுனாலே இழக்கிறது நான் பெருசா. அதனால தான் பவுல் சொல்றாரு, லாபமான அனைத்தையும், எனக்கு லாபமா இது தெரியுது, ஆனால் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமாக விடுறேன், ஏன்னா இதை விட எனக்கு அதிகம் கிடைக்கும். அதுதான் மோசே சொல்றாரு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி இதை நான் இழக்கிறேன். காட் சொல்லி ஒரு லைஃபாகவே இருக்கட்டும், லூத்துக்கு லைஃப் போச்சுன்னே சொல்லுங்க, ஒரு கணவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னே சொல்லுங்க, ஆனால் ரூத்துக்கு கிடைச்ச இந்த மேன்மை அவ கூட வந்த கவுண்டர் பாட்டு கிடைக்கல இல்லையா? அதான் பிளஸிங். ஸோ தேவனுடைய வீடு நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ரூத் புத்தகத்தை திருப்பி அவங்க படிக்கணும், இல்லை திருப்பியை கண்டிப்பாக படிக்கணும். இந்த ஆங்கிள்லேருந்து படிக்கணும், ப்ராஃபிட்டிக் ஆங்கிள்லேருந்து படித்தாங்கன்னா அவங்க வீடும் கட்டப்படும். அது இல்லாமல் நிறைய டேக்வேஸ் இருக்குது. கடைசி 10 செகண்ட்ஸ் என்ன சொல்லி இந்த சாப்டர் முடிக்கலாம் நம்ம? காட் உங்களை நடத்துகிற வழிக்கு போங்க. அந்த வழி உங்களுக்கு பிடிக்காது, அந்த வழி உங்களுக்கு கசப்பாக கூட இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதில் தீமையே இருக்காது, நஷ்டமே இருக்காது. என்னை காட் இந்த ஊழியத்துக்கு வான்னு சொன்னார். நான் வரும்போது என் பார்வைக்கு என் சம்பளம் அதிகம், ஆனால் இங்கே வந்த பிறகு சில கடினம் கஷ்டம் இருந்துச்சு. ஆனால் சொல்லுவேன், இப்போ இருக்க எனக்கு கத்தர் கொடுத்துருக்கிற இந்த பிளெஸ்ஸிங்க்கு முன்னாடி நான் விட்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ காட் சொல்லி நீங்கள் செய்யுங்க, அது பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். நிறைய டேக்அவேஸ் பார்த்தோம். இந்த 2 நிகழ்ச்சியுமே காட் ஆர்டைன்ட் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லலாம். ரூத்தை பற்றி ஒரு புது டைமென்ஷனுக்குள்ளே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் தேவனுடைய வீடு கட்டுறவங்களுக்கு இது பேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நம்ம இன்னொரு சாப்டர் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.